ஹலோ வைஸ் எதிர்நீச்சலோட லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஏதோ ஒரு ரகசியம் வந்துட்டு அறிவுக்கரசியோட ஃபோனில் இருக்குன்றத ஜனனி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஃபோனை எப்படியாவது எடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியுமே பண்ண முடியல. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பூஜை முடிஞ்ச கையோட அவங்க ரூமில் அவங்க ஃபோன் வச்சுட்டு வந்திருக்காங்கன்றத ஜனனி நோட் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க ரூமுக்கு பின்னாடி பக்கமாக ஜன்னல் வழியாக இருந்து ஜனனி அங்கே வெயிட் பண்ணுறாங்க. மேலே வந்துட்டு தீர்த்தெல்லாம் தொளிச்சிட்ருக்குறாங்க நந்தினியும் இங்கே இவங்களும். அப்போ தொளிச்சிட்டு இருக்கும்போது கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபோனை எடுத்துக்கிறீங்க, அந்த ஃபோனில் என்னமோ இருக்குது, நான் ரூமுக்கு பின்னாடி நின்றுட்டுக்கணும்னா உடனே நான் வரேன்னு சொல்லிவிட்டு நந்தினி கீழே வராங்க. கீழே வந்துட்டு கரெக்டாக அறிவுக்கரசி இருக்க ரூமுக்கு போய் தொலைக்கிறதுக்காக போகிறாங்க. அறிவுக்கரசி எல்லாருமே வெளியே இருக்கிறாங்க. அப்போ உடனே ஓடி அங்கேயே முன்னாடி பண்ணுறேன், எதுக்குடி அந்த ரூமுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி கேட்க, எனக்கு என்னப்பா வீடு பூரா தொழிக்கணும்னு சொன்னாங்க, அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராமல் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குன்னு சொன்னாங்க. இல்லை இந்த வீட்டில் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஐயாமா அவனுக்கு வாயில் வச்சு சும்மாவே இருக்க முடியாதா, வாய் திறந்தாலே இதுதான் பேசுவியா அப்படின்னு குணசேகரன் சொல்ல, நான் என்ன பண்ணுறேன், இதை தான் இது பண்ணுறான் அறிவுக்கரசி வந்து தொலை, அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு போய் தொலையிட்டோம், வாமா எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மாம்மா அது வந்து நீ வான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா அறிவுக்கரசி வந்துடுறாங்க. நேராக நந்தினி உள்ளே போகிறாங்க. அக்கா அந்த கார்னரில் இருக்கு பாருங்கன்னு ஜன்னல்லேருந்து ஜனனி சொல்ல உடனே எடுத்து கை ஜன்னல் வழியாக கொடுத்துட்றாங்க. ஜனனியும் அதை வாங்கிக்கிறாங்க. சீக்கிரம் போயிட்டு நீ மேலே போனால் வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜனனியும் போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு 3 பேரும் வந்துட்டு அந்த ஃபோனை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அறிவுக்கரசி ஓடி வந்து ஃபோனை பிடுங்கிக்கிறாங்க. பிடுங்கிட்டு உடனே ஜனனி பார்த்து சொல்கிறாங்க, ஏதோ ரகசியம் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் அதை வெளிக்கொண்டு வருவேன் நானுன்னு சொல்கிறாங்க. இந்த டைலாக்லாம் பேசுகிறத விட்டு ஏதாவது கொஞ்சம் செயலில் காமின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி போகிறாங்க. அதுக்கப்புறமா ரூமில் இருந்து இன்னொரு ஃபோனை எடுக்கிறாங்க. அந்த ஃபோனை எடுத்து இதை எப்படியாவது அவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கணும், யார்கிட்ட கொடுத்து வைக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ பின்னாடி யாரோ வந்து நிற்கிறாங்க. அறிவுக்கரசி பின்னாடி யார் என்ன இதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஞானம் ஜெயிலேருந்து வந்தோடனே யாருக்கும் பேசாமல் அமைதியாக இருக்கார். குணசேகரன் அவரை தான் அதுவாக நினச்சிட்டாருன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்த உடனே வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க, என்ன ஆச்சுங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதா வரேன்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ கேட்குறாங்க. எதுக்குமே பதில் சொல்லாமல் பலார்னு ஒரு அடி கொடுக்குறாரு. என்னாச்சு, எதுக்கு இப்போ என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்க, நீங்கள் பண்ண வேலைக்கு ஆனால் ஜெயிலில் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் பண்ண இதுவெல்லாம் வந்துட்டு எனக்கு வக்கீல் சொல்லிட்டாரு, எனக்கு இவ்வளோ கோவமாக வருது, இவ்வளோ அடிச்சுட்டு தான் பேசணும் உங்ககிட்டன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன்னா அப்பாடா என் தம்பி என்னை புரிஞ்சுக்கலாம், அது போதும் எனக்கு குணசேகரன் நடிக்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே முடிச்சுட்ருக்காங்க. நந்தினி ஒரு பக்கம், எல்லோரும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. அதோட ரொம்ப முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.